வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியாவில் லோக்சபா தேர்தல் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. ஒரே ஒரு கட்ட வாக்குப்பதிவு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பாஜக நாங்கள் தான் ஜெயிப்போம் 400+ அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஆட்சியை பிடித்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்திய அலையன்ஸ் அவர்கள் நாங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முன்னெடுப்புகள் ஜூன் 1ஆம் தேதி தில்லியில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் அதில் பங்கெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மமதா பானர்ஜி மட்டும் அங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் அங்கே புயல் தாக்கி இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக கொல்கத்தாவில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. அதனால் என்னால் வர முடியாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே வரப்போகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், யாருக்கு என்ன மாதிரியான மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பற்றி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பேச போகிறோம். ஜூன் 2ஆம் தேதி கெஜ்ரிவால் வந்துட்டு சிறைக்கு போயிடுவார் அப்படின்றதுனால அதற்கு முன்னாடி இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படியா இரண்டு கூட்டணிகளுமே நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஜூன் 1ஆம் தேதி சாயங்காலமே வந்துட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிப்பார்கள்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது ஓரளவு வந்துட்டு ரிசல்ட்டை ஒத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கு நம்ம 1ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இதே நேரத்தில் தேர்தல் அரசியல் வியூக வல்லுநர்கள், தேர்தல் கணிப்பாளர்கள் இவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார், பாரதிய ஜனதா கட்சி 370க்கு கீழே, அதே நேரத்தில் 320 அதற்கு மேலே சீட்டுகளை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இயான் பிரம்மர் சமீபத்தில் இந்தியா வந்திருந்தார். அவர் இந்தியா வந்து நிறைய தொலைக்காட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். ANI, இந்தியா டுடே, NDTV அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். ஸோ அவர் பேசும் பொழுது மோடியினுடைய அரசாங்கத்தில் இந்தியா உலக அளவில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு இருக்குது. பல 10 ஆண்டுகளாக இந்தியா ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு நாடாக, ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு நாடாக தான் இருந்தது. ஆனால் சில வருடங்களாக இந்தியாவினுடைய வளர்ச்சி உலக அரங்கில் வந்துட்டு ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது. மோடிக்கு இந்தியாவுக்கு வெளியில் எதிரிகளே கிடையாது, எக்ஸப்ட் கனடாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் மோடியினுடைய நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. கனடாவோடவும் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன் இருக்குது. அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் ஓட் பேங்க்குக்காக நம்ம நாட்டை பகைக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். ஸோ மற்றபடி உலக நாடுகள் எல்லாத்தோடவும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்தியா உலக நாடுகளினுடைய ஒரு லீடராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த வருடத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாட்டில் இந்தியா 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கும் 2028க்குள்ளே முதல் 3 இடங்களுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, இந்த எலெக்ஷனில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. 15 வருடங்கள் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா இருக்கும் அப்படின்றதையுமே வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி 305 இடங்களை பிடிப்பார்கள், +or-10. அதாவது 295 இருந்து 315 சீட்டு வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இயான் பிரம்மர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உலக அளவில் உலக அரசியலை உற்று நோக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இயான் பிரம்மர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.